ரிங் போகுதா? ரிங் போகுது ஷைலு, ஆனால் எடுக்க மாட்டேங்கிறாரு. சரி, நன்னை ஏன் அப்படி பண்ணதோ தெரியல. இப்போவும் நான் எத்தனை தடவை ட்ரை பண்ணிட்டேன்ப்பா ஷைலு, எடுக்கவே மாட்டேங்கிறாரு. என்ன சென்னி? எடுக்கவே மாட்டேங்கிறாரு ஷைலு, ரிங் போயிட்டே இருக்கு. நான் எத்தனை தடவை ட்ரை பண்ணிட்டேன், எடுக்கவே மாட்டேங்கிறாரு. சரியா, நீ விடுங்க, பார்த்துக்கலாம் என்னன்னு. ரொம்ப கஷ்டமா இருக்கு ஷைலு. சரியா, நீ ஃபீல் பண்ணாதீங்க, நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நானும் எத்தனையோ தடவை போட்டு பார்த்துட்டேன், நீ எடுக்கவே மாட்டேங்கிறாரு. இருந்தாலும் பொறுங்க, இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்குறேன். அப்புறமா அம்மாவையும் கால் பண்ண வச்சேன், அப்பயும் எடுக்கலை. ஓகே ஷைலு, பவரா போடட்டும், நான் போடவே மாட்டேன். கோச்சிக்காதீங்க நீ. இல்லை ஷைலு, நானும் எத்தனை தடவை ஃபோன் பண்ணுறேன். அவரு கொடைக்கானல் போயிட்டு வந்தார், ஒரு வார்த்தை பேசவே இல்லை. திருப்பி இங்கே போனார். சரி, போகும்போதாவது என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. சரி, போயிட்டாவது கொஞ்ச நேரம் கூட ஃப்ரீ டைம் கிடைக்காதா? அப்போயாவது என்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், இந்த வேலைன்னு சொல்லிட்டா நான் அதுக்கப்புறம் காலே பண்ணவே மாட்டேன். இல்லை, நான் புரிஞ்சுப்பேன்ல. சரியா, நீ ஃபீல் பண்ணாதீங்க, பேசிக்கலாம். ஓகே ஷைலு. அண்ணி, அஸ்வின் அண்ணே வராரு. ஓ சரி சரி, வாங்க மாமா. வரேம்மா. ஏன் 2 பேரும் இங்கே உட்காந்துருக்கீங்க? ஏன் வீடியோ அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கு? அசோக் பெரியப்பா வந்தாரு, போயிட்டாரா? ஆமாம் மாமா, வீட்டில் யாருமே இல்லை. எல்லாரும் ஜோசியரை பார்க்க போயிருக்காங்க, தேதி குறிக்கிறது கல்யாணத்துக்கு. அசோக் மாமா தான் கூட போயிருக்காரு மாமா. சரிம்மா சரிம்மா. நீ இங்கே தான் எல்லாத்துக்கும் சேர்த்து சாப்பாடு ஆக்கணும். வாங்க, நான் எடுத்து வைக்கிறேன் சாப்பாடு. சரிம்மா. ஆமாம், இங்கே 2 பேரும் எதுக்கு உட்காந்துருக்கீங்க? இல்லைண்ணே, சும்மாதே உட்காந்துனோம். வீட்டில் யாரெல்லாம் இருக்கா? சோனி, அனு, அழகி, மீனா ஒரு ரூமில் இருக்காங்க. கவின் அண்ணே, சந்தோஷ் மாமா ஒரு ரூமில் இருந்தாங்க. ஆதிரா இல்லையா? ஆதிரா வீட்டுக்கு போயிட்டலாம். இல்லைண்ணே, தாமரை ஊருக்கு போயிருந்துச்சுல, ஃப்ரெண்டோட அக்காவுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு அவள் ஊர்லேருந்து வந்துட்டான். வந்தவுடனே இங்கே எல்லாரையும் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தா. இங்கே யாருமே இல்லைன்னு சொல்லவுமே அங்கே மித்தவங்க வீட்டுக்கு, தாத்தா பாட்டி எல்லார் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கானே. என்ன போனவளுங்களா ஆளை காணமே அப்படின்னு சொல்லி ஃபோன் அடிச்சு கேட்டேன். அங்கே இனியா, நிலா, கௌதம், முல்லை எல்லாம் இருக்கவுமே அங்கே உட்காந்து விளாண்டுட்டு இருக்கோன்னு சொன்னாலுங்க. சரின்னு விட்டுட்டேனே. ஓ சரி சரிம்மா. சரிண்ணே, வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிடுவீங்க. சரிம்மா. அப்புறம் இங்கே எதுக்கு 2 பேரும் உட்காந்துருக்கீங்க? இல்லை, சும்மா தானே. பரவாயில்ல, சொல்லுங்க. ஒன்றும் இல்லை மாமா. ஒன்றும் இல்லையா? சரி சரி, நான் சூர்யாட்ட பேசிக்கிறேன். ஐயோ அண்ணே, அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே. அது அர்ஜுன் அண்ணே கொடைக்கானல்லேருந்து வந்ததுலேருந்து அண்ணியை பார்க்கவே இல்லை. அப்புறம் மீட்டிங் சொல்லிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போனாங்கல்ல, அப்பயுமே அண்ணிட்ட பேசவும் இல்லை, சொல்லிட்டும் போகல. அப்புறம் போனதுக்கப்புறமா அண்ணி ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க, எடுக்கவே மாட்டுறாங்க. இப்போயும் போய் 2-3 நாளைக்கு மேலே 4 நாள் கிட்ட ஆச்சு, இன்னும் ஃபோனே எடுக்கவே மாட்டாங்க, பேசவும் மாட்டுறாங்க. அம்மாவும் போட்டு பார்த்தாங்க, எடுக்கலை. நானும் போட்டு பார்த்தேன், எடுக்கலை. அப்பாவும் போட்டு பார்த்தாரு, எடுக்கலை. யார் போட்டாலும் எடுக்க மாட்டுறாங்க. அப்புறம் அவரும் சூர்யா மாமாவும் போட்டு பார்த்துருப்பாங்க போல், அவர் போட்டும் எடுக்கலை போல். அதான் அண்ணி இப்போ திருப்பி ஃபோன் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க அண்ணே. ஓ அதுவா? சரி சரி. சூர்யா சொன்னா என்கிட்ட, நான் ஃபோன் பண்ணி பார்த்தேம்மா, எடுக்கலை. அப்படியா மாமா? ஆமா ஆனந்தி, அதெல்லாம் நீ யோசனை பண்ணிக்காத சரியா? அதெல்லாம் கவலைப்பட்டுக்காத. அதெல்லாம் ஏதாவது மீட்டிங்கா இருக்கும், அதனால தான் எடுக்காம இருந்திருப்பான், வேற எதுவும் இருக்காது. நான் திருப்பி நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் சரியா? டோர் லாக் பண்ணிட்டு உள்ள போலாம் வாங்க. நீங்க எதுக்கு உட்காந்துட்டு இருக்கீங்க? தனியா பொம்பளை பிள்ளைங்க, வாங்க உள்ள போவோம். சரி மாமா. தாத்தா என்னடா? ஃபாஸ்டா போங்க தாத்தா, என்னையும் ஓட்ட விட மாட்டேன்ட்டீங்க. நீ அவசரமா போனேன்னா நீ எவ்வளவு ஸ்பீட்ல போகணும்னு தெரியாது, அதனால தான் வாங்கி நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே ஃபாஸ்டா எப்படி போக முடியும் மலங்காட்டுல? அவசரமா போக தாண்டா செய்யணும், ஆனா இது மலங்காடு, என்ன நினைச்சிட்டு இருக்க? பொறுமையா தான் போகணும், பொறுமையா இரு. தாத்தா உங்க போன் இங்க. அதோ கீழே இருந்துச்சு பாருடா, எடுத்துக்கோ. யாருக்குடா ஃபோன் பண்ற? அந்த கல்யாணி அக்கான்னு சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு தான். ஓ சரி சரி. உங்களுக்கு ரிங் போச்சா? இல்ல தாத்தா, ரிங் போவே மாட்டேங்குது. அன்னைக்கு பாட்டிக்கு போட்டு பாருடா. தாத்தா டவரே இல்ல தாத்தா, எப்படி போகும்? சரி சரிடா. டவர் இருக்கிறப்பெல்லாம் என்னால பேச முடியல. அவங்க போட்டாங்க எடுக்க முடியல. அப்போ நம்ம அந்த வேலையை அலைஞ்சிட்டு இருந்தோம்ல, அதனால எடுக்க முடியல. அப்போ அப்புறம் பேசிக்கலாம்னு நினைச்சேன், அதுக்கப்புறம் டவரே கிடைக்கல, டைமும் இல்லை நமக்கு. எது முக்கியமான விஷயமா போட்டிருப்பாங்களா? இல்லடா, ஊருக்கு வந்ததுல இருந்து அவங்க அடிக்கடி பேசுவாங்க என்கிட்ட, என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்பாங்க, அதுக்காக தான்டா இருக்கும். ஓ சரி சரி தாத்தா. உங்க அம்மா அப்பா யாராவது பேசுனாங்களா?
அப்பா ரகு பேசி 4-5 நாளைக்கு மேல தாத்தா. அப்பா வந்து காலேஜ் விஷயமா அலைஞ்சிட்டு இருப்பாரு, வேலை விஷயமா ரகுவுமே அலைஞ்சிட்டு இருப்பானா. எல்லாமே பெண்டிங்ல இருக்குல்ல பிசினஸ்ல, அதுக்கு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால நானும் ஃபோன் பண்ணல. அப்பாவுமே அதான் சொல்லி புலம்பிட்டு இருந்தாரு. அதனால ஃபோன் பண்ணாம இருந்திருப்பாரு. அம்மா முந்தானே ஏதோ ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிட்டு எங்கடா இருக்க என்ன பண்றேன்னு கேட்டாங்க. நான் தாத்தா கூட மீட்டிங் விஷயமா வந்திருக்கேன், பிசினஸ் விஷயமா அப்படின்னு சொல்லி சொன்னேன் தாத்தா. தெரியலம்மா எப்பன்னு, எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வர முடியும், ஒரு வேலை விஷயமா வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி எப்போனாலும் வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கேயே கூட நல்லா ஸ்டே பண்ணிட்டு, ஏன்னா உனக்கு மனசு ஒரு மாதிரியா இருக்கும்ல, அதனால அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு வா, எத்தனை நாள் கழிச்சு வேணா வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு அப்பயே ஒரு மாதிரியா இருந்துச்சு, என்னடா இப்படி சொல்றாங்க அப்படின்ட்டு. சரி நம்மளுக்கு மனசு இருக்கனால அப்படி, மனசு ஒரு மாதிரியா இருக்கனால அப்படி சொல்றாங்க போல அப்படின்னு நினைச்சு தாத்தா. அவ அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன்டா. அதான் தாத்தா எனக்கும் தெரியல, ஒருவேளை எனக்கு மனசுக்கு நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நல்லா சொன்னாங்களா என்னன்னு தெரியல. ஆனா இப்பெல்லாம் சொல்லவே மாட்டாங்க, எத்தனை நாள் கழிச்சு வேணா வா அப்படின்ட்டு, உடனே வீட்டுக்கு வா வை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதான் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் அதை பத்தி நான் யோசிக்கவே இல்லை. கையில பத்தி தெரிஞ்சிச்சுல, அதுக்கப்புறம் வந்து இதே திங்கிங்ல இருக்கிறதால அதை பத்தி யோசிக்கல. ஆமா, எனக்கு ஒரு டவுட்டு. என்ன தாத்தா? நீ யார்கிட்ட அதிகமா பேசவே மாட்ட, அப்புறம் எப்படி அந்த கம்பெனில வேலை பார்க்கறது அந்த பிள்ளை என்ன ரசிதா, அந்த பொண்ணுகிட்ட மட்டும் இது எப்படி இவ்வளவு நேரம் பேசுன? இல்ல தாத்தா, கையில பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே அதனால பேசினேன். அப்ப கையல் பத்தினா எப்படினாலும் பேசிடுவ. சரியான ஆள்டா நீ. போங்க தாத்தா. தாத்தா இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? பக்கத்துல வந்துட்டோம்டா, இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல ரீச் ஆயிரும். சரிங்க தாத்தா, நான் அது வரைக்கும் உங்களுக்கு கால் பண்ணி பாக்குறேன். என்னடா எடுக்க மாட்டாங்களா? ஆமா தாத்தா. டேய் வந்துட்டோம்டா. சரி நான் ஓரமா ஸ்டாப் பண்றேன், இறங்குவோம். சரிங்க தாத்தா, ஓரமா ஸ்டாப் பண்ணுங்க. அந்த அட்ரஸ் கொடுத்தாங்க, அந்த பேப்பர் இருக்குல்ல தாத்தா? ஆமாண்டா, அந்த போன் வச்சிருந்தேல அதே இடத்துல தான் இருக்கும் பாரு. சரிங்க தாத்தா, இருக்கு. என்ன தாத்தா, அந்த வீட்டு நம்பர்ல கேட்டா அவங்க இல்லைன்றாங்க, இது வேற தெருவோ? நம்ம மாத்தி வந்துட்டோம்னு நினைக்கிறேன்டா. சரி வாங்க, அங்க டீ கடை ஒன்று இருந்துச்சுல, அங்க கேட்போம். நம்ம கேட்டோம்னா அவங்க கரெக்டா சொல்லுவாங்க. சரிடா வா போலாம். எப்பா தம்பி, இந்த அட்ரஸ் கொஞ்சம் எங்க இருக்குன்னு சொல்லுப்பா. கொடுங்க சார், பார்த்து சொல்றேன். இந்த அட்ரஸ் இப்படி நேரா போனீங்கன்னா 4வது தெருவு. அந்த 4வது தெருவுல உள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீடுலாம் ஒத்த வீடாவே இருக்கும். அதுல டோர் நம்பர் பார்த்துக்கோங்க சார். அதான் அந்த தெருவு தான் சார் இது. சரிப்பா தம்பி, நன்றி தம்பி. இருக்கட்டும் சார், பரவாயில்ல. டீ எதுவும் குடிக்கிறீங்களா சார்? என்ன ராஜா, டீ குடிச்சிட்டு போலாமா? சரிங்க தாத்தா, டீ குடிச்சிட்டு போவோம். அண்ணே 2 டீ போடுங்க. சரிப்பா. தாத்தா கார்ல போயிடுவோமா? சரிப்பா, தூரமா இருக்குல்ல, கார்ல போயிடும். ம். டேய் ராஜா. என்னங்க தாத்தா? என்னடா காரை இங்கே நிப்பாட்டி வச்சிருக்க? யார் வீடுன்னு தெரியல, திட்ட போறாங்க. காரை நிப்பாட்டிட்டு இந்த வீட்டை வெறிக்க பார்த்துட்டு இருக்க, என்னாச்சு? யாரும் இருக்கிற மாதிரி தெரியல, அதான் நிப்பாட்டினேன். அப்புறம் இந்த வீட்டுக்கிட்ட வந்தோடனே எனக்கு மனசு ஒரு மாதிரியா இருக்கு தாத்தா. ஏண்டா? தெரியல தாத்தா. தாத்தா, இங்க இருக்க டோர் நம்பர் கொஞ்சம் தள்ளி போகணும்னு நினைக்கிறேன், வாங்க போவோமா? சரிடா வா போவோம். இந்த வீடு தானே தாத்தா? ஆமாண்டா, இந்த வீடு தான். கால் பண்ணி பார்த்தாலும் எடுக்க மாட்டாங்க. சரிடா, இரு கூப்பிட்டு பாப்போம். ஏமா, வீட்டுல யாராவது இருக்கீங்களா? அவங்க பேரு கல்யாணின்னு சொன்னாங்களே தாத்தா, கூப்பிட்டு பாருங்க. எப்படா கூப்பிடுறது, ஒரு மாதிரியா இருக்குடா. தாத்தா கூப்பிடுங்க தாத்தா. இவ்வளவு சொல்றீங்க, நீ கூப்பிடுறா? தாத்தா விடு டென்ஷன் ஆகுது, கூப்பிடுறேன். கல்யாணி அக்கா. உங்களுக்கு அக்காவா அவங்க? அப்புறம் எப்பெல்லாம் சொல்லி கூப்பிடுறது? வெறும் கல்யாணின்னு சொல்லி கூப்பிட முடியுமா? அவங்க எப்படி என்ன ஏஜ்னு தெரியல, ஒரு மரியாதைக்காக கூப்பிடுறேன்டா. இருடா, இவன் வேற தொண்டோட பேசுவான். கல்யாணி அக்கா. யார் அது நம்ம வீட்டு பக்கம் நிக்கிறாங்க? யாருங்கயா வேணும் உங்களுக்கு? கல்யாணின்னு சொல்லிட்டு இருக்காங்களா, அவங்களதான் பார்க்க வந்திருக்கோம். ஆமாங்க ஐயா, அது நான் தான். சரி சரிம்மா. எதுக்காக என்னை பார்க்க வந்திருக்கீங்க? இல்லம்மா, உங்க கம்பெனி சாக்லேட் கம்பெனில வேலை பார்க்குறீங்கல்ல, அவங்க கூட ரசிதா, அவங்கதாம்மா நீங்க இங்க இருக்கீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சாங்க. ரசீதாவா? சரி சரிங்கய்யா, சொல்லுங்கய்யா என்ன வேணும்? கயல்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு என் பேத்திதாம்மா.
காணும்ன்ற மாதிரி தேடிட்டு இருந்தோம். இப்ப விசாரிச்சு சரி இங்க இருக்காங்கன்னு தெரிய வந்துச்சு. அதான் எந்த வீடு என்னன்னு தெரியலம்மா. அது சரி நீங்களும் அதே கம்பெனி தான் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு தெரியும் சொன்னாங்க. அதான்மா உங்களை கேட்கலான்னு வந்தோம். ஓ அப்படிங்களாயா கையல் அந்த லட்சுமி அக்கா மக தானே? தாத்தா போட்டோ எடுத்து கட்டுங்க. இதாம்மா கையல், அந்த பொண்ணுதாம்மா தேடி வந்திருக்கோம். ஆமா இது லட்சுமி அக்கா மகதே. லட்சுமின்னு சொல்றது இந்த போட்டோவான்னு பாருமா. லட்சுமி அக்கா ஆமாங்கய்யா அது லட்சுமி அக்காதே. கூட நிக்கிறது அந்த அழகி பாப்பா தானே? சரி சரிங்கய்யா. அவங்களதாம்மா தேடி வந்திருக்கோம் நாங்க. ஒரு வருஷமா என் பேத்தியை காணோம். நாங்களும் தேடாத இடம் இல்ல. இப்ப விசாரிச்சுதான் நாங்க இங்க வந்திருக்கோம். இதுல எதுவும் பிரச்சனை எதுவும் வந்துடாதீங்களையா? ஏன்னா இந்த காலத்துல நம்ம யார் எதையும் நம்பி சொல்லவும் முடியல வைக்கவும் முடியல. யார் எப்படி என்ன எதுன்னு தெரியல. அதனாலதான் ஐயா கேக்குறேன். வந்து கூட பாருங்கம்மா எங்க குடும்ப போட்டோவை. இதுதான் அந்த எங்க குடும்ப போட்டோ. நான் நிக்கிறேன் பாருமா. இந்த நிக்கிறாங்க பாரு. இதெல்லாம் முன்னாடி எடுத்த போட்டோ, ரொம்ப வருஷம் ஆச்சு. இதான் லட்சுமி. அப்புறம் வந்து இது வந்து கையில் அவங்க அம்மா. ரெண்டு பேரும் ரெட்ட பெருவிக. இது வந்து கையில் அவங்க அப்பா. இது வந்து லட்சுமியோட வீட்டுக்காரமா என் மகன். இவங்க இவங்க ரெண்டு பேருமே எங்க அண்ணன் பசங்க. எங்க அண்ணன் பசங்களுக்கு என் தங்கச்சி பிள்ளைங்களை தான் கொடுத்துருக்கு. இந்த கையில் நிக்கிறா பாருங்க. சின்ன வயசு போட்டோ இது. இப்ப பெரிய பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் அதுன்னு வச்சோம்ல அந்த போட்டோ இந்த அதுல ஒண்ணு இருக்கும். இப்ப நம்பரியாமா உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. கையில அவங்க தாத்தாது. என் தங்கச்சி பேத்தி. என் அண்ணன் பேத்தி என் தங்கச்சி பேத்தி. ஏன்னா ரெண்டு பேரும் சம்மந்தம் பண்ணியிருக்காங்க. ஓ சரி சரிங்கய்யா. இவரு என் மகளோட மகன். என் பேரு கையிலுக்கு இவரத்தமா பேசி வச்சிருக்கு கல்யாணம் பண்றதுக்கு. அப்படிங்களாயா? சரி சரிங்கய்யா. ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு தூரம் காமிச்சிட்டீங்கல்ல, இதுக்கு மேல என்ன இருக்கு? நான் சொல்றேன். உள்ள வாங்கய்யா. இருக்கட்டும்மா, பரவாயில்ல. வாங்கய்யா. இதனால என்ன இருக்கு? லட்சுமி அக்காவோட மாமான்னு சொல்றீங்க. வாங்க உள்ள வாங்க. எனக்கு ரொம்ப பழக்கம் அந்த அக்கா. வாங்க உள்ள வாங்க. வாங்க தம்பி வாங்க. வாங்கய்யா வாங்க தம்பி வந்து உட்காருங்க. இல்ல இருக்கட்டும் இருக்கட்டும் பரவாயில்ல. வாங்க தம்பி வாங்க உட்காருங்க. சும்மா வாங்க உட்காருங்க. நான் டீ வச்சு எடுத்துட்டு வரேன். இல்லம்மா இருக்கட்டும். இப்பதான் வரும்போது டீ குடிச்சிட்டு வந்தோம் ஒரு கடையில. அது எப்படி இங்க நாங்க விடுவோம்? லட்சுமி அக்கா மாமா வந்திருக்காரு. நாங்க எப்படி விடுவோம்? வந்து உட்காருங்க. வாங்க டீ போட்டு எடுத்துட்டு வரேன். வந்து உட்காருங்க. சரி வாடா போய் உட்காருவோம். வா வாடா வந்து உட்காருடா. தாத்தா இருக்கட்டும். சரி என்னமோ பண்ணு. என்னங்க தம்பி நின்றுக்கிட்டே இருக்கீங்க? வாங்க வந்து உட்காருங்க. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். நான் ட்ரை பண்ணிட்டே வந்தேன். நான் உட்காந்துட்டு தான் வந்தேன். அதனால ஒரு மாதிரியா இருக்கு. நின்றுருக்கேன் நான். வாங்க நீங்க வந்து உட்காருங்க. அவன் அப்படித்தான் ட்ரை பண்ணிட்டு வந்தனால அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு நின்றுருக்கான். சரிங்கய்யா. லட்சுமி கையல் வீடெல்லாம் எங்கம்மா இருக்கு? நீங்க இப்ப அந்த வீட்டை கடந்தே வந்திருக்கீங்க. ஓ அப்படியாம்மா. சரிம்மா. அப்பனா வந்து கூட வந்து காட்டுறீங்களாங்கம்மா வீட்டை? போய் நாங்க என்னன்னு பார்த்து பேசிக்கிறோம். இப்ப அவங்க இங்க வீட்ல இல்லைங்கய்யா. வெளியில எதுவும் போயிருக்காங்களா? இல்ல வீட்டை காலி பண்ணியே போயிட்டாங்க. வீட்டை காலி பண்ணி எதுவும் போயிட்டாங்களாம்மா? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கம்மா. அவங்கள பத்தி சொல்லணும்னா அவங்க சாக்லேட் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. கையில் மீனா அப்புறம் அழகி 3 பிள்ளைங்க அவங்களுக்கு. அங்கே ஒரு ஸ்கூலில் தான் டீச்சர் வேலை பார்த்துருந்தாங்க. 3 பேர் ஒரே ஸ்கூலில். இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு என்னன்னு தெரியல, அவங்க வீட்டுக்கு நிறைய சொந்தக்காரங்க வந்திருந்தாங்க. வந்து இருந்துட்டு ஒரு 10 நாள் 15 நாள் கிட்ட இருக்குங்க. லட்சுமி அக்கா வேலைக்கே வரவே இல்லை. அப்படியா? சரிம்மா. இது சொந்தக்காரங்கன்னு சொன்னீங்க, யாருமா? அது வந்துங்கய்யா அவங்க அக்கா பிள்ளைங்க, அப்புறம் தம்பி பொண்டாட்டி, அப்புறம் குழந்தை பொண்டாட்டி அவங்க பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஒரு 15 நாள் கிட்ட இருக்கும். அந்த அக்கா வேலைக்கே வரல பார்த்துக்கோங்க. அப்படியா? ஆமாங்க ஐயா. இப்ப அவங்களும் எங்க இருக்காங்க? அது வந்து தம்பி அவங்க இந்த ஊருக்கு வரும்போது 2 பிள்ளைங்களோட வந்தாங்க பார்த்துக்கோங்க. அழகி மீனான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி கையல் வந்துச்சு அந்த பிள்ளை. நல்ல பிள்ளை, அந்த பிள்ளை குணமுள்ள பிள்ளை. அது இருந்தாலும் 1 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துச்சு. ஆனால் அந்த லட்சுமி அக்கா வந்து என்ன சொல்லுவாங்க, எனக்கு 3 பொம்பளை பிள்ளைங்கதே அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிடந்தாங்க இந்த 1 வருஷமா. நாங்களும் திருப்பி எதுவும் கேள்வி கேட்க முடியல. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொன்னாங்க, பிள்ளைங்கெல்லாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்களா, பிள்ளைங்களாம் பெரிய பிள்ளையாயிடுச்சு, வயசு பிள்ளைங்களாயிடுச்சு, அதனால் என் சொந்த ஊருக்கு போகலான்ட்டு இருக்கு, எனக்கு பெரிய குடும்பம் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க.
எப்போ போகிறேன் என்ன போகிறேன்னு சொல்லி அப்போல்லாம் சொல்லவே இல்லை. அப்புறம் திடீர்னு பார்த்தா அந்த ஒரு 10 நாளைக்கு 15 நாளைக்கு முன்னாடி பார்த்தா அவங்க வீட்டுக்கு நிறையா பேர் வந்தாங்க. கேட்டேன் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி தம்பி பொண்டாட்டி, குழந்தை பொண்டாட்டி, அக்கா பிள்ளைங்க, அவங்க பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, நாத்தனா பிள்ளைங்க எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 15 நாள் இங்கே தான் இருந்தாங்க பார்த்துக்கோங்க எல்லாருமே. அப்புறம் இருந்துட்டு அப்புறமா என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு நாள் வந்து லட்சுமி அக்கா சொன்னாங்க, இந்த மாதிரி நான் ஊருக்கு அவங்களோட போக போகிறேன் கல்யாணி, அங்கேயே கூப்பிட்றாங்க தங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க அவங்க கூடவும். லட்சுமி அக்காவுக்கு வந்து இந்த எங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்களே சார் மேடம், அவங்க தான் உதவி பண்ணாங்க. அவங்ககிட்ட சொல்லிட்டு இது பிள்ளைங்களாம் ஸ்கூலில் வேலை பார்த்துச்சுங்க, அந்த ஸ்கூல்லையும் சொல்லிட்டு அப்புறம் நான் பக்கத்தில் இருக்கேன்னா என்கிட்டையும் சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. இப்போ போய் எத்தனை நாள் இருக்கும்? ஊருக்கு போய் 3 நாள் கிட்ட ஆகுது தம்பி. நீங்க அவங்க மாமான்னு சொல்றீங்க, நீங்க முறப்பையன்னு சொல்றீங்க கையலுக்கு, உங்களுக்கு தெரியாதா? அவங்க எல்லாரும் வந்து தானே கூட்டு போனாங்க உங்க குடும்பத்தாளுக வந்து. இல்லம்மா, அது வேற பிரச்சனை. நாங்க வீட்டுல யார்ட்டையும் சொல்லாம நாங்க இங்கிட்டு கையில கண்ணன்னு சொல்லி தேடி வந்துட்டோம். அவனுங்க எங்கிட்ட வீட்டு பசங்க எங்கிட்ட வந்தாங்க என்ன வந்தாங்கன்னு தெரியல. இவங்க ஒரு பக்கம் தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க போல, அது ஊருக்கு கூட்டு போயிட்டாங்க போல. அதையும் சொல்லல. இந்த பக்கம் டவரும் கிடைக்க மாட்டேங்குதுப்பா. உனக்கே போட்டு அவுட் ஆஃப் நெட்வொர்க் வந்துச்சு. இப்போ நாங்களே வீடு தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமப்பட்டு தான் வந்தோம். ஆமாங்கய்யா, இது ஒரு பிரச்சனை. செல்லு எடுக்கவும் செய்யாது. அப்ப கையலு எல்லாருமே அவங்க சொந்த ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் போனாங்களா? ஆமாங்க தம்பி, அங்கதான் போறேன்னு சொல்லிட்டு போனாங்க. ரொம்ப சந்தோஷமா எங்களுக்கு விவரத்தை சொன்னதுக்கு. நாங்களும் கூட்டிட்டு போயிட்டாங்க போல, எவனும் போன் பண்ணியும் சொல்லல. போனை எங்களுக்கு எடுக்கவும் மாட்டேங்குது. நாங்களும் தேடி கிடக்கோம். சரிங்க, இதனால என்ன இருக்குது? எனக்கு தெரிஞ்ச விவரத்தை தானே சொன்னேன். சொந்த ஊர்னா தேனிக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் போனாங்களா? ஆமாங்க தம்பி, அங்கதான் போறேன்னு சொல்லிட்டு போனாங்க. சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா. ஊருக்கு போனீங்கன்னா லட்சுமி அக்காவை கேட்டேன்னு சொல்லுங்கயா. லட்சுமி அக்கிட்ட என் நம்பர் இருக்கு, அப்பப்போ பேசுவாங்க. என்ன டவர் கிடைக்காது. நீங்க ஊருக்கு போயிட்டு கூட ஃபோன் பண்ணுங்கயா, நானும் பேசுறேன். சரிம்மா, கண்டிப்பா லட்சுமி சொல்லி பேசுறேன், கையெழுத்து சொல்லியும் பேச வைக்கிறேன். தாத்தா வாங்க போலாம் தாத்தா. இருங்க தம்பி, இருங்கயா, சாப்பிட்டு போகலாம். அப்படியே கிளம்புறேன்றீங்க. இருக்கட்டும்மா, டீ குடிச்சதே போதும். ரொம்ப நல்லா இருந்துச்சு டீ. நாங்க கிளம்புறோமா? அப்புறம் அக்கா, அவங்க இருந்த வீட்டை மட்டும் காமிக்க முடியுமா? சரிப்பா, வாப்பா காட்டுறேன். இதுல என்ன இருக்கு? இதாயா அவங்க வீடு. கையேடு லட்சுமிக்கா எல்லாரும் இங்கே தான் இருந்தாங்க. ஓ சரிக்கா. கார் எங்கடா நிப்பாட்டி வச்சிருக்கா? கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டி வச்சுக்கேன் தாத்தா. சரிடா. வீட்டில் இப்போ யாருமா இருக்கிறது? அவங்க ஊருக்கு போன மறுநாளே வந்து ஜாமான் செட்லாம் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்கய்யா. அதோட இந்த வீட்டை வாடகை விட்டுருந்தார்ல, அவர்தான் இந்த வீட்டில் அப்பப்போ வந்துட்டு போவார். இங்கே இருக்கிறாரு, கொஞ்சம் பராமரிப்பு பண்ணிக்கிறாங்க. சரிம்மா. தாத்தா நம்ம கிளம்புவோமா தாத்தா? வாங்க தாத்தா போகலாம். சரிம்மா, நாங்க கிளம்புறோம். ஏன்னா போய் பிள்ளைங்களையும் பார்க்கணும். இதனால தேடிக்கிட்டு வேற அலைஞ்சோம். டவர் வேற கிடைக்காதனால யாரும் ஃபோன் பண்ணியும் பேசல. சரிம்மா, நாங்க கிளம்புறோம். சரிங்க தம்பி, போயிட்டு வாங்க. பார்த்து போயிட்டாங்க. ஊருக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுங்க. லட்சுமி அக்காட்ட கையெழுத்து எல்லாம் பேசுகிறோம். ஃபர்ஸ்ட்டு கையில் கல்யாணம் பண்ணிக்க போதா வரும்போது சொல்லிக்கிட்டே வந்தீங்க. சரிங்க தம்பி, நல்லபடியாக போய் கல்யாணம் பேசி முடிங்க. எங்கெல்லாம் கல்யாணத்துக்கு கூப்பிடுங்க. கண்டிப்பாம்மா, கூப்பிடுறோம். சரிம்மா, வரோம், போயிட்டு வரோம். சரிங்கக்கா, போயிட்டு வரோம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா. பரவாயில்ல தம்பி, என்ன சாப்பிட்டுட்டு தான் போக மாட்டீங்க. சரி போயிட்டு வாங்க, என்னன்னு பார்த்துட்டு. பரவாயில்லம்மா, இருக்கட்டும், போயிட்டு வரோம். டைம் ஆச்சுல. சரிங்கய்யா. தாத்தா கையில் ஊருக்கு போயிட்டா தாத்தா? ஏன் நம்ம கிட்ட யாருமே சொல்லவே இல்லை? 4 நாள் தானே ஆகுதுன்னு சொல்றாங்க. நம்ம தான் அன்னைக்கு இருந்து உன் செல்லத்துக்கு போட்டு உடச்சு போட்ட வேற. என் செல்ல டவர் வேற இல்லை. சரி, அதனால கூட ஃபோன் பண்ணாம இருந்திருக்கலாம். சரி வாங்க, கிளம்புவோம் டக்குன்னு. சரிங்க தாத்தா, வாங்க போவோம். இந்த வீட்டுக்கிட்ட வரப்பே உனக்கு ஏதோ பாரு இருக்குன்னு சொன்னேன். ஆமா தாத்தா, சரி வாங்க கிளம்பலாம். சரிடா, வாடா போடு, கிளம்பலாம். இம்மா வளரு ராணி, சொல்லுங்க அத்தை. அம்மா கேசரி பாயாசம் எல்லாம் செய்யுங்க, செஞ்சு நம்ம எல்லா வீட்டுக்கும் கொடுங்க. சரிங்க அத்தை, அதுக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்கம்மா. தேதி குறிச்சது மட்டும் நீங்கள் சொல்ல வேணாம். நான் தெய்வநாச்சியை பற்றி தம்பிங்களை பார்த்து நான் சொல்லிக்கிறேன். சரிங்க அத்தை, நாங்கள் சீட்டை மட்டும் கொடுத்துட்டு ஓடி வந்துடுறோம். சரிங்களா? சரிம்மா. சரி போய் ரெடி பண்ணுங்க.
என்ன பாசவுக்கு சரிதானே 28ஆம் தேதி கல்யாணத்தை வச்சுக்கிடுவோம். இந்த ராஜா பையன் தேடிக்கிட்டே இருக்க இன்னைக்கு வராது இல்லை, ஃபோன் எடுத்தாதே நம்ம பேச முடியல, அவங்க கால் பண்ணாதே பேச முடியும். அதனால நம்ம 2 தேதி குறிச்சிட்டு வந்துட்டோம். ஒன்று 16ஆம் தேதி, இன்னொன்று 19ஆம் தேதி பூ வைக்கிறதுக்கு. கல்யாணம் 28ஆம் தேதி. சரியா? வேமா வந்துட்டானா நம்ம 16ஆம் தேதி ஏற்பாடு பண்ணிக்கிட்டே இருப்போம். வந்துட்டானா நம்ம 16ஆம் தேதி பூவை வச்சு விட்ருவோம். அப்படி லேட் ஆச்சுன்னா 19ஆம் தேதி பூவை வச்சு விட்ருவோம். சரியா? சரிதானே? சரிதான் அத்தை. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்குப்பா? 3 ஜோடிகளுக்கு ஒரே மாதிரி கல்யாணத்தை முடிச்சிருவோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா. ஆமாம்மா, ரொம்ப சந்தோஷம். இதை விட என்ன இருக்கு, நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு ஒரே மேடையில ஒரே நாள்ல ஒரே மேடையில கல்யாணம் நடக்க போகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. மனசுக்கு இதை பார்க்க 1000 கண்ணு தான் வேணும் போங்க. ஆமாப்பா ரொம்ப சந்தோஷம். கோடிக்கண்ணு பத்தாதுன்னு சொல்லு. ஆமாம்மா. இப்போ என் தம்பி மாரியா வீட்டுக்கு போய் சொல்லணும், நம்ம பிள்ளைய வீட்டுக்கு போய் சொல்லணும். இங்கனுக்குள்ளே மாறன் எல்லோரும் இருக்காங்க, வசந்தி எல்லாம் இருக்காங்க, எல்லா வீட்டுக்கும் போய் சொல்லணும் நம்ம. இப்போ என்ன செய்யலாம், இப்போ மொத்தமாக போய் கிளம்பி போய் சொல்லிட்டு வந்துடுவோமா? நீ, நான், தம்பி, அப்புறம் அசோக்கு 4 பேரும் போயிட்டு வந்துடுவோமா? சரிம்மா, நாங்கள் வரோம். அசோக்கு நீங்கள் வரீங்களா? மாமா வர முடியுமான்னு தெரியல, வேலை வேற இருக்கு. என்ன செய்யறது? பாப்பா அசோக்கு போய் சொல்லிட்டு வந்துடுவோம். அப்படி பூ வைக்கவும் சொல்லிட்டு வந்துடுவோம். பூ வைக்க ஒரு தடவை நம்ம போய் சொல்லிட்டு இருக்க முடியும். நம்ம 4 பேர் போய் சொல்லிட்டு வந்துடுவோம். இல்லாட்டி உன் தங்கச்சிகளையும் சேர்த்து கூட்டு போவோம். கூட்டு போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துடுவோம். ஸ்வீட்டை கொண்டு போய் இப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தாதே நல்லது. இன்னும் 2 நாளை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்னு சொல்லி பையன் எதுவும் வந்துட்டானா ஒரு 2 நாளையில் வச்சு விட்டுலாம்ல. அதுவும் சரிதான். ஆனா அவன் என்ன சரியானே தெரியல, போனும் எடுக்க மாட்டேங்குது. நானும் அப்போதுன்னு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எடுக்கவும் மாட்டேங்கிறான். என்ன பண்றதுன்னு தெரியல. சரி தம்பி, இருக்கட்டும். நான் எப்படி இருந்தாலும் பாலா தம்பி எனக்கு 2 நாள் 3 நாளைக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணுவார். இன்னைக்கு நைட்டுக்குள்ளே எப்படினாலும் பண்ணுவார், நான் பேசிக்கிறேன். அப்படியா? ஆமாம், பாலா தம்பி போனதுலேருந்து 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா ஃபோன் போடுவார். நேற்று போட்டிருக்கணும், போடலை. அப்படி இல்லைன்னா இன்றைக்கி போடுவார். நான் பேசிக்கிறேன். நைட்டுக்குள்ளே எப்படியும் போட்டுருவார், நான் பேசிக்கிறேன். இல்லாட்டி நாளைக்கு காலைல போட்டால் கூட பேசிக்கிறேன். எப்படினாலும் போட்டுருவார், நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. அதனால தான் நான் அமைதியாக இருக்கேன். நானும் அப்படின்னு ஃபோன் பண்ணி பார்த்தேன். நான் இந்த இப்போ வரைக்கும் ஃபோன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கேன். பிள்ளைங்களும் போட்டு பார்த்துக்கிட்டே இருக்குங்க. ஃபோன் எடுக்க மாட்டேங்குது. ராஜா ஃபோன் சுத்தமாக போகவே மாட்டேங்குது. பாலா தம்பி ஃபோனு சுத்தமாக டவர் இல்லைன்னு வருது. என்ன செய்யறது? அதுக்கு தான் சொல்கிறேன். பாலா தம்பி இன்னைக்கு எப்படியும் போடும் நமக்கு. அவனும் பேசிக்கிட்டு இருந்தான். என்கிட்ட பேசிங்க இப்போ 4-5 நாளுக்கு மேலாச்சு. நான் இந்த ஒரு வேலையை அழிஞ்சுட்டே இருந்தேன், அதனால பேசவே முடியல. அதனால தான் இங்கேயும் வர முடியல. நான் வந்திருப்பேன்ல, இந்த பிசினஸ் வேலையா, அந்த காலேஜ் வேலையை எல்லாத்தையும் நான் தானே பார்த்துட்டு இருக்கேன், ராஜா வேலையை ஃபுல்லா. அதனால எனக்கு அதுலேயே டைம் போயிருச்சு. முக்கியமான மீட்டிங் அது இதுன்னு இருந்துச்சு, அதனால பேச முடியல. அவன்கிட்டையும் பேச முடியல என்னால. சரிப்பா அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம ஃபோன் போடுவாங்க எப்படியும், அதனால நம்ம பார்த்துக்கிடுவோம். இப்போ வா போய் சொல்லிட்டு வந்துடுவோம். பூ வைக்கிறதுக்கு சொல்லிட்டு வந்துடுவோம். நம்ம வீட்டு ஆளுங்க தானே, அதனால நம்ம சொல்லிட்டு 16ஆம் தேதி இல்லாட்டி 19ஆம் தேதி குறிச்சிருக்கோம், சொல்லிட்டு வந்துடுவோம். சரிங்க, போய் சொல்லிட்டு வந்துடுவோம். அன்னைக்கு பாட்டி 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 எதுக்கு பிள்ளைங்க இப்படி கத்திக்கிட்டு வருதுன்னு தெரியல. உள்ள வாங்கப்பா, நாங்கள் இங்கே ஹாலில் தான் இருக்கோம். எதுக்கு அப்படி கத்திக்கிட்டு வரானுங்க இப்போ? பாட்டி பாட்டி மெதுவா வாங்கடா. எதுக்கு இப்படி மூச்சலுக்கு வரீங்க 2 பேரும்? மெதுவா சொல்லுங்கடா. என்னப்பா, என்ன சொல்லுங்க. பாட்டி பாட்டி நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்காங்க பாட்டி. என்னடா சொல்ற? ஆமா போலீஸ் வராங்க, உள்ள வந்துகிட்டு இருக்காங்க. என்னங்க மேடம், சொல்லுங்க. எதுக்கு நீ இங்க வந்திருக்க? பாருங்க மேடம், நீங்க இருக்கும்போது எப்படி மிரட்டுறாருன்னு. நீங்க சார் அமைதியா இருங்க. நான் இருக்கும்போதே நீங்க மிரட்டிட்டு இருக்கீங்க. வந்த விஷயத்தை சொல்லுங்க மேடம். கையில எங்க? எதுக்கு? கையில கூப்பிடுங்க, விசாரிக்கணும். எதுக்கு விசாரிக்கணும்? என்ன விசாரிக்கணும்? எங்கிட்ட முதல்ல சொல்லுங்க. முதல்ல நீங்களா யார் முதல்ல? நான் கையலுக்கு அப்பா. சொல்லுங்க என்கிட்ட என்னன்னு. சொல்லுங்க மேடம், நான் பாட்டி தான். சொல்லுங்க, என்ன வேணும்? அந்த கையில இவங்க பையனை கடத்தி வச்சிருக்கா. அப்படின்னு யார் மேடம் சொல்லுது? இவங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அவங்க பையனை கடத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்லி. ஏற்கனவே கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்களாம்ல. 1 வருஷம் ஹோமால இருந்து வந்துட்டாராம்ல. திருப்பி மறுபடியும் உங்க வீட்டு பொண்ணு கடத்தி வச்சிருக்கு. இதெல்லாம் என்ன அர்த்தம் இது? முதல்ல உங்க அந்த பொண்ணை கூப்பிடுங்க, நாங்கள் விசாரிக்கணும். இதெல்லாம் அனாவசியமாக பழி போடுறாங்க மேடம். சின்ன பொண்ணு எப்படி கடத்துவா? நீங்கள் தேவையில்லாத பேசலாம் பேசாதீங்க. அவங்கள கூப்பிடுங்க, நான் விசாரிக்கணும். ஸ்டேஷன் கூட்டு போகிறோம். எப்படி ஸ்டேஷன் கூட்டு போவீங்க? அவ மேல தப்பே இல்லாதப்ப. அந்த பொண்ணு தப்பு பண்ணியிருக்கா, பண்ணனால தானே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. எங்கள் வீட்டு பொண்ணு அது தப்பெல்லாம் பண்ண மாட்டா. நீங்கள் அனாவசியமாக பேசி பழிய போட்டுட்டு இருக்கீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன் நான். இங்கே பாருங்க மேடம், நான் அதெல்லாம் பேசவில்லை. இப்போ நீங்கள் உங்கள் பொண்ணை கூப்பிடுறீங்களா இல்லை தாத்தாரன் இழுத்துட்டு போவா? ஏய், என்னடா கத்திக்கிட்டு இருக்கீங்க? கூட்டிட்டு போய் முட்டியை பேச எடுத்துட்டு பார்த்துக்கோங்க.
மேடம் நீங்கள் அனாவசியமாக வந்து அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எங்கள் வீட்டு பொண்ணு அதெல்லாம் பண்ண கிடையாது. நீங்கள் தேவையில்லாத உங்கள் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு நீங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் முதல்ல அரெஸ்ட் வாரண்ட் வச்சுருக்கீங்களா? கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நாங்கள் விசாரிக்க வந்திருக்கோம், அவ்வளோதான். நீங்கள் உங்கள் பொண்ணை கூட்டிட்டு வாங்க. ராஜான்ற பையனை கடத்தி வச்சிருக்க அந்த பொண்ணு, அந்த பொண்ணை நான் விசாரிக்கணும். நீங்கள் கூப்பிடுங்க முதல்ல. ராஜா என் பையன், கையல் என் மருமக, எப்படி அவ கடத்துவா? கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? இல்லை மேடம், அதெல்லாம் ஒன்றும் ஆகலை. இவங்களா இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என் மகனுக்கும் மருமகளுக்கும் தான் கல்யாணம் பண்ண போறோம், அதை எப்படி கடத்துவாவ? ஓஹோ அப்படியா? இப்போ அவனை எங்கன்னு கேளுங்க மேடம். இப்போ எங்கே சார் அவங்க பையனை? உங்கள் பையன் சொல்கிறீங்க, எங்கே உங்கள் பையனை? உங்கள் பையன் இல்லாதனால தானே அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கன்னா உங்கள் ஒய்ஃப் சப்போர்ட் பண்ணாமல் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கடத்தி வச்சிருக்கிறது உங்கள் பையனை. அவருக்கு அதெல்லாம் இல்லைங்க மேடம், அவர் குடும்பம் தான் முக்கியம் அவருக்கு. நீலாமரி, நீ ஓவரா போய்கிட்டு இருக்க பாத்துக்க. நீ எல்லாம் மீறி நடந்துட்டு இருக்க நீலாமரி, ஞாபகத்துல வச்சுக்க. நீ மறுவாதியா கூட்டு போயிரு. எங்க வீட்டு பொண்ணெல்லாம் நாங்க அனுப்ப மாட்டோம். ஓஹோ அனுப்ப மாட்டீங்களா? தான் அரசு வரன் வாங்கி தரத்தரன்னு இழுத்துட்டு போவா. கூப்பிடுங்க, நான் விசாரிச்சுட்டு போயிடுவேன். இல்லைன்னு வச்சுக்கோங்க, தரத்தரன்னு இழுத்துட்டு தான் போவேன் ஸ்டேஷனுக்கு. உள்ள போனாதான் சரிப்பட்டு வரும் போல. எங்க மேடம் வரீங்க? உள்ள நாங்க அலோவ் பண்ண மாட்டோம். இல்லைங்க, நீங்க எதுக்கு கூப்பிடுறீங்க? நான் தரத்தரன்னு இழுத்துட்டு வரேன் அவளை. நீங்க தப்பு பண்ணாத ஒரு பொண்ணை தண்டிக்க நினைக்கிறீங்க. யார் தப்பு பண்ணியிருக்கா பண்ணல நான் தான் முடிவு பண்ணணும், நீங்க இல்ல. கையில கூப்பிடுறீங்களா? நான் உள்ள போட்டா? கையில கூப்பிடுங்க. ஓ நீ தான் கையிலா? எங்கம்மா ராஜாவை? எங்க மறைச்சு வச்சிருக்க? என்ன பண்ண ராஜாவை? ஏற்கனவே குழம்பு வச்சு பண்ணிருக்க, இப்ப என்ன பண்ண ராஜாவை? காதலிக்கிறேன் ஏமாத்தி குழம்பு வச்சு பண்ணிருக்க. ஹோமால இருந்து திரும்பி வந்த பையனை திருப்பி கடத்திருக்க நீ. அப்படியெல்லாம் கேக்குறாங்க உனக்கு ஆம்பளைங்க? வார்த்தையை அளந்து பேசுங்க மேடம். என்ன பேசிட்டு இருக்கீங்க சின்ன பிள்ளைட்ட? ரொம்ப பேசாதீங்க மேடம். உங்களை தூக்கி உள்ள தீவிக்க ஒரு நிமிஷம் ஆகாது. போலீஸை ஏத்து பேசுறீங்களா எல்லாரும்? நீங்க நாகரிகமா பேசினா எதுக்கு நாங்க அப்படி பேச போறோம்? சின்ன பிள்ளைகிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? இத்தனை பேர் உனக்கு சப்போர்ட்டுக்கு இருந்தா நீ என்ன வேலை வேணா பண்ணுவடி. எல்லா வேலையும் பண்ணிட்டு பணம் இருக்கிற திமிர்ல உள்ள உட்காந்துருக்க நீ. ஆமா மேடம், என் பையனை மயக்கி இவ என்னென்னலாம் பண்ணா தெரியுமா? சி உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? மேடம் ரொம்ப பேசுறீங்க நீங்க, அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. என்னடா எகுறீங்க? இந்த பரண்டா உங்களெல்லாம் முட்டிக்கு பேத்த. ஒரு அடி நான் எடுத்து வச்சீங்க, அப்புறம் தான் உங்களுக்கு இருக்கு. உள்ள வந்தா போலீஸை மிரட்டுங்களா நீங்க பணம் இருக்கிற திமிர்ல? ஏய் வாடி நீ ஸ்டேஷனுக்கு வாடி. இன்னைக்கு உனக்கு இருக்கு. இன்னைக்கு ராஜா எங்க இருக்கா நீ சொல்லல, உனக்கு அவ்வளவுதான் இன்னைக்கு. என் பேத்திக்கிட்ட வந்தீங்க அவ்வளவுதான் இருக்கு உங்களுக்கு. என் பேத்தியை கூப்பிட்டு போ, உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? என்ன அரசு வாரண்ட் வச்சிருக்கீங்களா? அவ்வளவுதான் பாத்துக்கோங்க உங்களுக்கு. நாங்களும் போலீஸை நினைச்சு பொறுமையா போயிட்டு தான் நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க மேடம். நாகரிகமே இல்லாம பேசுறீங்க சின்ன பிள்ளைய. ஹையர் ஆபீசர்கிட்ட பேசுறோம் நாங்க. நீங்க யார்கிட்ட வேணா பேசுங்க, எந்த கொமெண்ட் வேணா போய் பேசுங்க, நான் பாத்துக்கிறேன் யாருன்னு. இப்ப நான் கையில கூட்டிட்டு போகாம விடவே மாட்டேன். நாங்க முடியாது மேடம், எங்க பொண்ணை நாங்க அரெஸ்ட் பண்ண விட மாட்டோம். நீங்க யார வேணா போய் பாருங்க, நாங்க பாத்துக்கிறோம். தப்பே பண்ணாத ஒரு பிள்ளைய வந்து இவ்வளவு தூரம் நீங்க இது பண்றீங்க, அசிங்கப்படுத்துறீங்க. உங்களுக்கு என்ன நீங்க யூனிஃபார்ம் போட்டிருக்கீங்க? யார் தப்பு பண்ணிருக்கா பண்ணல விசாரிக்க மாட்டீங்க நீங்க. ரொம்ப அராஜகம் பண்றீங்க மேடம் நீங்க. இன்னைக்கு இந்த வரேன்டி உனக்கு பக்கத்துல. ஏய் இங்க வாடி, நீ முதல்ல வெளில வாடி. பாட்டி பாட்டி பாட்டி. என்னடி பாட்டி பாட்டி? இங்கிட்டு வாடி. மேடம் போங்க அங்கிட்ட, என் பேத்தில நான் விட மாட்டேன். நீ விடல மொத்த குடும்பத்தையும் தூக்கி உள்ள வச்சிருவேன் பாத்துக்கோங்க. விட்டுருங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். அவளை சும்மா விடாதீங்க மேடம். என் பையனை மைக்கி என்னென்ன வேலைலாம் பண்ணா தெரியுமா? ஏய் நீலாமரி, அவ்வளவுதான் உனக்கு. என்ன கிளவி பொறுமையா போன, ரொம்ப கத்துற. இன்னைக்கு ஒண்ணுங்க எங்க அத்தை மேல ஏதாவது ஒரு அடி பட்டுச்சு, எங்க வீட்டு பிள்ளை மேல ஏதாவது பட்டுச்சு உங்களுக்கு, அவ்வளவுதான் மேடம் இன்னைக்கு. இருக்குடா, மொத்த குடும்பத்தையும் இன்னைக்கு தூக்கி உள்ள வைக்கிறேன். ஹலோ யாரு? ஹலோ சார். சார் அராஜகமெல்லாம் பண்ணேன் சார். லஞ்செல்லாம் வாங்கல சார். இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க சார், அவங்க பையனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கையிலன்ற பிள்ளை தான் கடத்தி வச்சிருக்குன்னு சொல்லிட்டு. அதனால தான் சார் வந்தேன். சார் சாரி சார். சார் அப்படிலாம் பண்ணாதீங்க சார், ப்ளீஸ் சார். சார் சார் ப்ளீஸ் சார், அப்படி பண்ணாதீங்க சார். சரிங்க சார், நான் மன்னிப்பு கேட்டு நான் போயிடுறேன் சார். சார் ப்ளீஸ் சார், நான் எதுவும் பண்ணிடாதீங்க சார். அப்படிங்களா சார்? சரிங்க சார், நான் சொல்லிடுறேன் சார். தேங்க்யூ சார். அன்னைக்கு மேடம், நீ இதுக்கு முன்னாடியே கூப்பிடல, அப்படியே பேசு. இல்லை மேடம், சாரி மேடம். எக்ஸ்ட்ரீம்லி சாரி மேடம். இந்த தப்பு இனிமேல் நடக்காது மேடம். மேடம் என்னங்க மேடம், நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்ககிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கீங்க? ஏனோ
நீ சும்மா இருமா, இல்ல உன்னை தூக்கி உள்ள வச்சு லாட கட்டிட்டு பாத்துக்கோ. சாரி மேடம், இவங்க கம்ப்ளைண்ட் அப்படிதான் கொடுத்திருந்தாங்க, அதனாலதான் மேடம் நான் அப்படி சொன்னேன். ஒரு பொண்ணை எப்படி எல்லாம் பேசக்கூடாது அப்படி பேசிவிட்டு இப்ப வந்து மன்னிப்பு கேக்குறீங்களா? மன்னிப்பு இல்ல சார், கம்ப்ளைண்ட் வந்தது தானே சார் நான் எடுக்க முடியும். கம்ப்ளைண்ட் வந்தோடனே எடுத்துருவீங்களா? யாரு என்ன எப்படிப்பட்ட குடும்பம் இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? என் பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார், நான் கம்ப்ளைண்ட் வந்தோடனே தான் அப்படி பண்ணேன். நீங்க இவங்க மேல வேணா கம்ப்ளைண்ட் கொடுங்க சார், நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம். மேடம் என்ன மேடம் என்னைய உள்ள வைக்கிறேன்னு சொல்றீங்க? பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்போ அவங்கள வைக்கிறேன் இவங்கள வைக்கிறேன்னு சொல்லி இது பேசிட்டு இருக்கீங்களா நீங்கள்? மேடம் இங்க அர்ஜுன் சார் யாரு மேடம்? நான் தான் இங்கே இருக்கேன். சார் சார் ஐ எம் ரியலி சாரி சார், மன்னிச்சிடுங்க சார். என்ன லஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? இல்ல சார், ஐ எம் ரியலி சாரி சார். மன்னிப்பு கேளுங்க, யார்கிட்ட கேட்கணுமோ அவங்ககிட்ட கேளுங்க மன்னிப்பு. கயல் கயல் மன்னிச்சிருமா, நாங்க கம்ப்ளைண்ட் வந்தனால தெரியாம பண்ணிட்டோம், மன்னிச்சிருமா. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. அன்னைக்கிளி மேடம் நீங்களும் மன்னிச்சிருங்க. அர்ஜுன் சார் நீங்களும் மன்னிச்சிருங்க. இனிமேல் நடக்காது, நான் பாத்துக்கிறேன். நீங்க இவங்க மேல வேணா கம்ப்ளைண்ட் கொடுங்க, நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். போங்க மேடம், நாங்கள் யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கல, போங்க. பாட்டி அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுப்போம் பாட்டி. பாட்டி அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுப்போம் பாட்டி. அட பாவீங்களா, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்களா? ஐயோ, இந்த மனுஷன் வேற ஒரு பக்கம் முறைக்கிறாரே, இவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. எல்லாம் எங்க அம்மா வாழ்ந்த ரோஹிணியாலே வந்தது. இந்த ஒரு டைம் விட்டுருவான்ப்பா, அடுத்த டைம் பண்ணால் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி தான் வச்சிருக்கேன். நீங்க இப்ப ஏதாவது நீங்க வந்து மம்பிளுத்தீங்க அப்புறம் தான் இருக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா. சார் அப்படிலாம் பண்ணாதீங்க சார், டெலீட் பண்ணுங்க. அது போய் உங்க சார்ட்ட சொல்லுங்க, உங்க சார் காமிச்சு வச்சுட்டு. சார் என்னங்க சார் இப்படி பண்ணிட்டீங்க? அப்புறம் நீங்க இப்படி பண்ணுவீங்க, அராஜகம் பண்ணுவீங்க, நாங்க சும்மா இருக்கணுமா? நீங்க போங்க, உங்களுக்கு நான் அனுப்பிச்சு வச்சுட்டு நீங்க என்னென்ன பண்ணீங்களோ அனுப்பிச்சு வச்சாச்சு, போங்க. நாங்க இப்ப தப்பு பண்ணலன்றது எல்லா ரெக்கார்டையும் நாங்க ப்ரூவ் பண்ணுவோம், போங்க நீங்க முதல்ல. சாரி சார், எல்லாத்துக்கும் மன்னிச்சிருங்க, கிளம்புறேன் நான். என்ன விட்டுட்டு போயிட்டாவ. ஏய் என்ன ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்க? என் பேத்தி உன்னை என்ன பண்ணா? இங்க பாருங்க, என் பையனை கல்யாணம் பண்ணணும் நீங்க முடிவு பேசுவீங்க, நான் பொறுமையா போகணுமா? ஏய் நான் தான் வந்து பேசினேன். உனக்கு யார் சொன்னா இப்ப நாங்க கல்யாண பேச்சு பேசி வந்திருக்கோன்னு? வேவு பார்த்து இது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கியா நீ? மட்டும் நான் சொல்லிட்டே வரல, எப்படி உனக்கு தெரியும்? எப்படி தெரிஞ்சிருக்கோம்? அவங்க வசந்தி சுத்தி தான் சொல்லியிருப்பாங்க, வந்து வேற யாரும் சொல்லியிருப்பா உங்களுக்கு? உனக்குலாம் வெக்கமா இல்ல? அத்தை கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, எதுக்கு இப்ப விட்டீங்க அவளை? நீ எல்லாம் ஒரு புருஷனா? என்னவே கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள வைக்க சொல்ற? நீ பண்ற வேலைக்கெல்லாம் என்ன பண்றது? இனி ராஜா வருவான், உனக்கு இருக்கடி உனக்கு. நீலாம்பரி, நீ ஒரு எல்லை மீறி போய்கிட்டு இருக்க. என் பேத்திய சும்மா சும்மா சீண்டிக்கிட்டு இருக்க. என்ன உன் மகன் இருக்க? உன் மகன் ஆசைப்பட்டா தானே இப்ப கல்யாணம் பண்றோம். அவனாவ ஆசைப்பட்டியா? இவன் மைக்கு கூட்டிட்டு வந்திருக்கா. ஏய் என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? இங்க பாரு, இனிமேல் உன் பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி குடிக்கிறதா இல்ல. போய்ங்க இருந்து. பண்ணலனா எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் கிளம்புறேன். என்ன ராஜேந்திரா இப்படி சொல்லிட்ட? ஆமா மாமா, இனிமேல் வேணாம். என் மக இப்படியே இருந்துட்டு என் கூட வேணா இருந்துட்டு போட்டோம். நான் வேற யாருக்கும் முடிச்சுக்கிறேன், இல்ல என் கூடயே இருக்கனாலும் இருந்துட்டு போட்டோம். என் மக இப்படியெல்லாம் அசிங்கப்படுறதை என்னால பார்க்க முடியல. ஆமா அசோக்கு, எங்க வீட்டு பிள்ளை இவ்வளவு தூரம் அசிங்கப்பட்டதுக்கு அப்புறம் எப்படி நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறது? டேய் கோவத்துல பேசாதீங்களா, பிள்ளை வழுக்கி கெட்டு போயிடும். இனிமேல் என்னம்மா கேட்டுறதுக்கு இருக்கு? இனி என்ன இருக்கு? என் பிள்ளை எப்படி அசிங்கப்பட்டு எப்படி நிக்கிறா பாருங்க அழுதுகிட்டு. இத பாக்குறது நான் உயிரோட இருக்கனா? ராஜேந்திராப்ல பேசாத. இல்ல அசோக்கு, இது சரிப்பட்டு வராது. நான் கூட பிரச்சனை எல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். ஏற்கனவே என் மகன் 1 வருஷம் பிரிஞ்சிருந்தோம் நாங்க குடும்பமே. இப்ப திரும்பியும் என் மகளை எவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்தணும்னு வந்திருக்காங்க பாரு. இதெல்லாம் திருப்பி நாங்க எப்படி நான் என் மகளை நம்பி கல்யாணம் பண்ணி கொடுப்போம்? மாமா கோவத்துல பேசுறீங்க மாமா, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஷோ ஏன்டா இப்படி பண்றீங்க? அவதான் அப்படி முட்டாள்தனமா பண்றானா, நீங்களும் ஏன்டா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வேணாம் மாமா, வேணாம். என் மக என் கூட இருந்தாலே போதும். இனிமே எதுவும் வேணாம். என் மக இவ்வளோ அசிங்கப்பட்டு என் மக வாழணுமா அந்த வீட்டுல? ஷோ பா அசோக், நீ கிளம்புப்பா, நான் வீட்டுல பேசிட்டு உன்ட்ட பேசுறேன். நீ என்ன இருக்கு பேசுறதுக்கு? எதுவுமே இல்ல. ஆமா, நீ எதுவுமே இல்ல பேசுறதுக்கு. ஏமா இனிமேல் பேசுறதுக்கு எதுவுமே கிடையாதுமா. இப்ப 2 பேரும் அமைதியால, நான் அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. பா அசோக் நீ கிளம்பு, நான் உனக்கு அப்புறமா ஃபோன் பண்ணி பேசுறேன். சரிங்க த, போயிட்டு வரேன் த. மாமா ராஜேந்திரா போயிட்டு வரேன். சரி. சரிங்க மாமா. நீங்க எதுவும் கோவப்படாதீங்க. அவள வீட்டுக்கு போய் நான் சும்மாவே விட மாட்டேன். நான் வந்து அப்பயே கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொன்ன, கேட்க மாட்டேன்ட்டீங்க. நீ ஆத்திரத்தை தான்ப்பா பேசுற, கொஞ்சம் பொறுமையா இருங்க, சரியாயிரு எல்லாமே. இருக்கா அவளுக்கு? சரிங்க த, நான் போயிட்டு வரேன். சரி போயிட்டு வரேன் எல்லாத்துக்கும். சரிப்பா. கையால் அழுகாத.
நீ தான் பேசுனியா? ம் ஆமாம் பாட்டி, நான் தான் பேசினேன். என் ஃப்ரெண்டு இருக்கார்ல, அவர்கிட்ட தான், போலீஸாக இருக்கார்ல, அவர்கிட்ட தான், ஹையர் ஆஃபீஸராக இருக்கார்ல. ம் சரிப்பா. கயல், அமைதியா இருடா. கயல், இனிமேல் நீ மறந்துரு அவடவே. ஆமா கயல், இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு என்ன? அவன் வேணாம், வேற நல்ல மாப்பிள்ளை பாத்துக்கலாம். என்னத்த என்ன ஆச்சு? அசோக் மாமா சொல்லிட்டு போறாரு. ஆமா வேதா, ரொம்ப ஆட்டமா ஆடிட்டு போயிட்டா. கயல், இனிமேல் உனக்கு அவன் வேணாம். கல்யாணம் அவன் கூட வேணாம். உனக்கு நல்ல பையனா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஏய், விடுடா. அவள்கிட்ட எதுக்குல கத்திக்கிட்டு இருக்க? பொறுமையா எல்லாத்தையும் பேசிக்கலாம். இனி என்னமா இருக்கு பேசுறதுக்கு? பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. வேதா, என்னன்னு? பொறுமையா இருடா, அவசரப்படாத. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வேதா, உன் மகனை என் மகளுக்கு கொடுக்குறியா? கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? அண்ணே டேய், நீ ரொம்ப பேசுறடா. அமைதியா இருந்துரு. அவன் கரெக்டா தானமா பேசுறான். வேதா, அஸ்வினுக்கும் கையிலுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? அண்ணே என்னம்மா, என்ன யோசிக்கிற? கொடுக்க மாட்டியா அண்ணன் பையன் அண்ணன் மகளுக்கு? அப்படிலாம் இல்லைண்ணே, அவை விருப்பம் தான் எல்லாமே. அஸ்வின், உனக்கு சம்மதம் தானே? என்ன பேசிட்டு இருக்கீங்க மாமா? கோபத்தில் ஆத்திரத்தில் எடுக்கிற முடிவு சரியா இருக்குமா? உனக்கு விருப்பமா இல்லையா அதை முதல்ல சொல்லு. எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை மாமா. எனக்கு தங்கச்சியா பார்த்தாலும் எப்படி கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க? நான் என்ன உனக்கு பெரியப்பாவாடா சித்தப்பாவாடா மாமாடா? எப்படி அவ தங்கச்சியா பாப்ப? சின்ன பிள்ளையில இருந்து தூக்கி வளர்த்த பிள்ளை எப்படி தங்கச்சியா பார்க்காம இருக்க முடியும்? நீ கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா உன்னால? நீங்க ரொம்ப தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு இதுல துளி கூட விருப்பம் கிடையாது. என்னம்மா வேதா, என் மேல வச்சு பாசம் இதான் நான் உனக்கு. அண்ணே என்னன்னு இப்படிலாம் பேசுறீங்க? டேய், அளவுக்கு மீறி பேசுறீங்க. வாயை மூடிங்க, அமைதியா இருந்துருங்க. வேதா, நீ அஸ்வினை கூட்டி கிளம்பு. உன்னால முடியுமா முடியாதா வேதா? அமைதியா இரு. என் பேச்சுக்கு அப்ப என்ன மதிப்பு உனக்கு? கையல், கையல், நான் சொல்றேன். போய் கார் எடுறா அர்ஜுனு. சரி, இந்த போய் எடுக்கிறேன்.